சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் விசாரணைக்கு இன்று ஆஜராக சென்னை காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். காவல்துறை தரப்பில் என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏவான இளையராஜா என்பவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல புகார் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக தன்னிடம் தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இதுவரை 9 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதுல அவர்களுடைய விசாரணையின் போது போலீசாரோட விசாரணையின் போது அதுல முன்னாள் திமுக அமைச்சரான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரிலேயே இது போன்று குதிரை பேரம் பேசப்பட்டதாக அவர்கள் அளித்த தகவலின் பேர்ல செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பியான அசோக் குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பயணங்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இன்று இருவரும், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பியான அசோக் குமார் ஆகிய இருவரும் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என திருவல்லிக்கேணி போலீசார் தரப்புல ஒரு சம்மனும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல விசாரணைக்காக ஆஜராகவில்லை. இந்த நிலையில தான் தற்போது ஒரு தகவலானது சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் விசாரணைக்கு இன்று ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமாரும் உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அதன் மீதான விசாரணையும் இன்று வர இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்றால் சம்மன் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாகவே சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 சம்மனுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதுல 3வது சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் தொடர்ச்சியாக தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் இருவரையும் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்கள் லொகேஷனை ட்ராக் செய்யக்கூடிய பணியை ஈடுபட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.